தேவனை அறிந்திருக்கிறேன் என்று வாயிலே அறிக்கை செய்யறாங்க, வாழ்க்கையில மறுதளிக்கிறார்கள் சொல்றாங்க. மறுதளிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் தேவனை அறியேன். பேதுரு ஆண்டவர் மேல மிகுந்த பற்றும் பாசமும் நேசமும் அன்பும் இருக்கிறதாக அறிக்கை பண்ணுகிறார். பேதுரு எப்படி மறுதளித்தார்? இயேசுவை பிடித்து விட்டார்கள், சிறையில் அடைப்பதற்காக அங்குள்ள அதிகாரிகளிடத்தில் நடத்தி கொண்டு போகிறார்கள். மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். பேதுரு பின்னாடியே போகிறார். அங்கே வாசலில் நிற்கக்கூடியதான ஒரு அக்கா பார்த்து கேட்கிறாங்க, உன்னைய பார்த்தா இயேசுவோடு கூட இருந்த ஆளு மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு. அதுக்கு பேதுரு சொன்ன பதில்தான் மறுதளிக்கிறது. நான் அவரை அறியேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பேதுரு இயேசுவை அறிந்தவரா அறியாதவரா? வாயிலே அறிந்தவர், இப்ப கிரியையிலே அவர் ஆண்டவரை அறியாதவராக மாறிவிட்டார். வாயில பாயசங்க ஆச்சுற வேலையை விட்டுட்டு வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவோம். இன்னைக்கு அநேகர் வாயில மட்டும்தான் கிறிஸ்துவ என்ன பண்றாங்க? யாராவது ஊழியக்காரங்களை எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சோத்திரம் மாஸ்டர் சொல்லுவாங்க. அப்ப நீங்க பண்ற சோத்திரத்தை பார்த்தவொன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கிறிஸ்துவ அறிஞ்சவங்க அப்படின்னு தெரியும். வாயில பாயசம் காய்ச்சற ஆட்களாக இல்லாம வாழ்க்கையில நீ கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதாக அறிக்கையிடு. இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்களை எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும்னு நான் சொல்லலாம், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை தெரியும்னு சொல்லலாம், எனக்கு தெரியாத ஜெபமா, எனக்கு தெரியாத ஆண்டவரா, எனக்கு தெரியாத வேதமா நீங்க எனக்கு சொல்லி தர்றீங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாவிட்டால் நீங்களும் நானும் யாரு? பித்தலாட்டக்காரர்கள், பொய்க்கோழிகள்.